ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் பரம தகப்பனே, இங்கே கூடிய ஒவ்வொருத்தரையும் கரங்களில் ஒப்படைக்கிறோம். நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வருகிற நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத்தவராய் கூட உள்ள ஆண்டவரே, நேக்கு செய்தியை கொடுக்கமான கரங்களில் ஒப்படைக்கிறோம். விசுவாசிகளை ஒவ்வொருத்தரையும் கரங்களில் ஒப்படைக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தையை கேட்டதன்படி வாழறதுக்கு நீ கிருபையிரும். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வளர்றதுக்கு நீ கிருபையிரும் ஆண்டவரே. 30, 60, 100 மேனி பலமுள்ளவராய் உலகத்தில் வாழறதுக்கு நீ கிருபையிரும். 2 பேராது 3 பேராது ஆண்டோட நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறாங்க வரா சொன்ன ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் சக்தி இருக்கும். பலவிதமான நோயினால் அவஸ்தப்படுத்த கரங்களில் ஒப்படைக்கிறோம். தேவலை சந்திக்கும் கிருபையில் காக்கும் கர்த்தரும் மீட்புமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல ஆண்டவரே, ஆமென். ஒரிஜினல் மீட்டிங் பாடல்களிலிருந்து 30வது பாடலை பாடி ஆராதனை ஆரம்பிப்போம். பாடல் எண் 30. தேவனே ஆராதிக்கின்றே, தெய்வமே ஆராதிக்கின்றே, தேவனே ஆராதிக்கின்றே, தெய்வமே ஆராதிக்கின்றே, அதிகாலையில் ஆராதிக்கின்றே, ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றே, அதிகாலையில் ஆராதிக்கின்றே, ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றே, தேவனே ஆராதிக்கின்றே, தெய்வமே ஆராதிக்கின்றே, ஆராதிக்கின்றே, தெய்வமே ஆராதிக்கின்றே, கண்மலையே ஆராதிக்கின்றே, காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றே, கண்மலையே ஆராதிக்கின்றே, காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றே, தேவனே ஆராதிக்கின்றே, தெய்வமே ஆராதிக்கின்றே, தேவனே ஆராதிக்கின்றே, தெய்வமே ஆராதிக்கின்றே, முழு மனதோடு ஆராதிக்கின்றே, முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றே, முழு மனதோடு ஆராதிக்கின்றே, முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றே, தேவனே ஆராதிக்கின்றே, தெய்வமே ஆராதிக்கின்றே, தேவனே ஆராதிக்கின்றே, தெய்வமே ஆராதிக்கின்றே, யெகோவாயே ஆராதிக்கின்றே, எல்லாமே பார்த்துக்கொள்வே, யெகோவாயே ஆராதிக்கின்றே, எல்லாமே பார்த்துக்கொள்வே, தேவனே ஆராதிக்கின்றே, தெய்வமே ஆராதிக்கின்றே, தேவனே ஆராதிக்கின்றே, தெய்வமே ஆராதிக்கின்றே, யெகோவா நிசி ஆராதிக்கின்றே, எல்லாரும் வெற்றி தருவே, யெகோவா நிசி ஆராதிக்கின்றே, எல்லாரும் வெற்றி தருவே, தேவனே ஆராதிக்கின்றே, தெய்வமே ஆராதிக்கின்றே, தேவனே ஆராதிக்கின்றே, தெய்வமே ஆராதிக்கின்றே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 34வது பாடல், போற்றி துதிப்போம் என் தேவதேவனே. 34. போற்றி துதிப்போம் என் தேவதேவனே, புதிய இதயமுடனே, போற்றி
ஹalleluya 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 36வது பாடல், பாடல் எண் 36. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். நம்ம எல்லோரும் சேர்ந்து கரங்களை அடிச்சு பாடுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் மறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் மறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, திருமையாம் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, திருமையாம் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தாங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானால் அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானால் அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவரன் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல் வெற்றி தந்தார். வல்லவரன் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல் வெற்றி தந்தார். ஒருவனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒருவனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம் பேச வருகின்றார். எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம் பேச வருகின்றார். ஒருவரின் கோயில் மறுரூபமாவே மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அமருவோம். இப்பொழுது மேடையில் அமர்ந்திருக்கும் அவரையும் வரவேற்கும்படியாக திண்டுக்கல் அம்பிளிக்கையுடைய மிஷனரி அச்சனை அவர்கள், விபின் ஜோனசன் அவர்கள் இப்பொழுது எல்லாவரையும் வரவேற்புரையாக இருப்பேன். அச்சனை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய பேராயர்கள், மருத்துவமா நயசெய்தி கல்வியின் மதிப்புக்கு உரிய உறுப்பினர்கள், என்ற இந்த கன்வென்ஷனுக்கு வரும் தந்தையுள்ள மிஷனரி போதகர், சுவிசேஷர்கள், விசுவாச சமூகமே, அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். 131வது மாராமன் கன்வென்ஷன் தமிழ் கூடுகையில் வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் குந்தங்குளம் மலபார் திருமண்டலின் பேராயர்களாகிய மதுரப்புக்கு மரியாதைக்கும் உரிய ரைட் ரெவரண்ட் டாக்டர் மாத்யூஸ்மார் மக்காரியோஸ் எபிஸ்கோப்பா பேராயர்கள், சக்ரியாஸ்மார் அப்ரைம் பேராயர்கள், மாத்யூஸ்மார் சராஃபிம் பேராயர்கள், இந்த கூட்டத்திற்கு வருக 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 என்று வரவேற்கிறேன். இன்று நமக்காக இறைவார்த்தை வழங்கி வந்திருக்கும் சாலே மார்த்தோமா தானிப்பாடம் சபையில் போதகர் ரெவரன் ஜின்ஸ்டி ராஜு அவர்களே வருக வருக என்று வரவேற்கிறேன். இவர் தமிழ்நாட்டில் சுவிசேஷ பணி செய்தார். ராஜு மாத்யூ அவர்கள் மகன் என்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது. மருத்துவமா நற்செய்தி கைகள் செய்ததாக பணியாற்றி வருகிறார் மதுரப்புக்கு மரியாதைக்கு உரிய ரெவரன் எபிகே ஜோஷுவா போதகர் மற்றும் கமிட்டி அங்கத்தினர்கள் இவர்களையும் இந்த கூட்டத்திற்கு வருக வருக வரவேற்கிறேன். எல்லாற்றுக்கும் மேலாக இந்த புனிதமான மாராமன் மனப்பரப்பில் தமிழ் பிராந்தி கூட்டத்திற்காக பல இடங்களில் வந்திருக்கும் அன்பின் விசுவாச மக்களையும் இறை மக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் கூட்டத்தில் இருக்கும் இறை மக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த வரவேற்பை தெரிவித்துக் கொண்ட எனது ஒரு முறைக்கிறேன். கர்த்தன் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். நெகேமியாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-11 வரையுள்ள வசனங்கள். நெகேமியாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-11 வரையுள்ள வசனங்கள். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள். 20ஆம் வருஷம் கிஸ்லேயோ மாதத்தில் நான் சூசன் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியையும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்து இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவு பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்ததும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாத போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கேருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும்
உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூட வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும் என்று பிரார்த்திக்கிறேன். நான் ராஜாவுக்கு நான் பான பாத்திரனா இருந்தேன். இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பராக. ஆமென். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்துவினுள் அன்பான பேரார்களே, சுவிசேஷ சங்கம் பொறுப்பினார்களே, போதர்களே, சுவிசேஷ ஊழியர்களே, விசுவாசிகளே, 131வது மாராமன் மாநாட்டின் இந்த ஆசீர்வாதமான மாலை வேளையில் நம்மை நேசிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் தமிழகத்தில் இருந்து வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பம்பா நதியில் ஒரு பெரிய விசுவாச பரம்பரையில் சாட்சியாக நாம் இன்று கூடியுள்ளோம். நாம் பல மொழியினர் ஆக இருந்தாலும் கிறிஸ்துவுக்கள் நாம் ஒரே மந்தை, ஒரே குடும்பம். அன்பான விசுவாசிகளே, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் சந்திக்கும் போராட்டங்கள் பலவிதமானால் அந்த போராட்டங்களுக்கு நடுவில் நம்மை வழி நடத்துவது தேவனுடைய வார்த்தை மட்டுமே. ஒன்றாவதாக கர்த்தரின் வார்த்தை ஒரு ஆறுதல். எபிரேயர் 4:12 கூறுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. தேவனின் வார்த்தை ஒரு வழித்துணை. உலகம் நம்மை தவறான வழிகளில் நடத்தும். ஆனால் தேவனின் வசனம் நித்திய ஜீவனுரிய பாதையை நமக்கு காட்டும். தினமும் வேதத்தை வாசியுங்கள். அது வெறும் புஸ்தகம் அல்ல, அது உங்களோடு பேசும் கர்த்தரின் இதயம். இரண்டாவதாக நல்ல மெய்ப்பரின் வழி நடத்துதல். இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறான், நானே நல்ல மெய்ப்பன். யோவான் 10:11. ஒரு மெய்ப்பன் தன் ஆடுகளை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நீங்கள் தனிமையில் இருப்பதாகவோ கைவிடப்பட்டதாகவோ உணர்ந்தால் ஒன்றையும் நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் மெய்ப்பன் உங்களே உங்கள் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆடுகள் மெய்ப்பனின் சப்தத்தை கேட்க வேண்டும். இன்ற உலகம் பல சப்தங்களை எழுப்புகிறது. ஆனால் ஒரு விசுவாசியாக நாம் நம் மெய்ப்பனின் மெல்லிய சப்தத்தை தினமும் கேட்க அவர் பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து நம்மை கரம் பிடித்த வழி நடத்துவார். அவர் நம்மை பசும்புல் மேய்ச்சலுக்கும் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலும் வழி நடத்துவார். அவர் தாங்கி வழி நடத்துவான். கர்த்தரிடத்தில் உமது பாரங்களை வெய்யுங்கள், இயேசு உங்களுக்கு இலை பொறுதலின் தருவார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்துள்ள மிஷன் ஊழியர்களே, விசுவாசிகளே, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டது மற்றவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவே. காணாமல் போன ஆடுகளை தேடி சொல்வதே ஒரு உண்மையான மந்தையின் அடையாளம். ஊர்களில் உங்கள் அண்டை வீட்டார்க்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்லுங்கள். இந்த 131வது கன்வென்ஷனுக்கு வந்தது வெறும் கூட்டமாக முடிந்து விடாமல் உங்கள் உள்ளத்தில் ஒரு புது வாழ்க்கை கொண்டு வரட்டும். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என நல்ல மெய்ப்பர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். முப்பத்தி 39வது பாடல் பாடுவதற்காக அனைவரும் மேடைக்கு வருவோம். பாடகர் குழு சீக்கிரமாக பாடகர் குழு மேடைக்கு வரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 39வது பாடல். பாடல் எண் 39. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே.
எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சிறகுகளில் நிழலில் என்றும் என்றும் மகிழ செய்தீர். சிறகுகளில் நிழலில் என்றும் மகிழ செய்தீர். தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எங்கள் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசுநாதா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசுநாதா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சிறிது நேரம் தியானத்திற்காக எடுத்திருக்கும் வேதாகம பகுதி நெகமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நெகமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அவர்கள் என்னை நோக்கி, சிறையிருப்பு நீங்கி மீதாயிருந்தது, அந்த மாகாணத்தில் தங்கியிருக்கின்றவர் மிகுந்த ஆபத்திலும் நிந்தையிலும் இருக்கின்றார்கள். எருசலேமின் அலங்கம் இடிந்தும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டும் கிடக்கிறது என்றார்கள். நான் இந்த வார்த்தைகளை கேட்டபோது உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் இரக்கத்தையும் காக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சுவாமியும் இல்லையதா, சித்தாளானந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே, எத்தாள் நானடியே கடை தேருவதன்பு தீர்ந்து, அத்தான் உன்னை அல்லால் எனக்கார் துணை யாருறவே, சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சுவாமியும் முன்பிலதான், சித்தால் ஆனந்தமாய் திகழ்கின்ற திருத்துவமே, சத்தாள் நிஷ்களமாய். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட மாலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, வேத வசனம் நாங்கள் கேட்பதற்காக ஆரம்பிக்கின்றோம். ஆண்டவரே, பேசுபவன் நான் அல்ல, எனக்குள் இருந்த நீர் தாமே பேச வேண்டும். உம்முடைய வார்த்தை அக்கினி போலவும், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கண்மலை உடைக்கும் வல்லமை போலவும் வெளிப்பட வேண்டும். ஆண்டவரே, இங்கு கூடியிருக்கும் ஒவ்வொரு இருதயத்திலும் தேவர் தாமே நீர் கிரியை செய்ய வேண்டும். உடைந்து கிடக்கும் எங்கள் வாழ்க்கையின் மதில்களை உம்முடைய வார்த்தையினாலே மீண்டும் கட்டி எழுப்பும் ஐயா. எங்களை மறைத்து உம்முடைய மகிமை மட்டும் வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற நாமத்திலே வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுங்கள், ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற இறை மக்களின் மெய்ப்பரான அருமை பேராயர் அருள் திரு டாக்டர் மேத்யூஸ் மார் மக்காரியோஸ் எபிஸ்கோப்பா பேராயர் அவர்கள், சக்கரியாஸ் மார் அஃப்ரேம் எபிஸ்கோப்பா பேராயர் அவர்கள், மேத்யூஸ் மார் சராஃபிம் பேராயர் அவர்கள், இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து பேராயர்களே, திருச்சபையின் தூண்களாக விளங்கும் மதிப்பிற்குரிய போதகர்களே, அன்பான ஊழியர்களே, இந்த பம்பை நதிக்கரையில் ஆவியின் ஆத்துமாவோடு கூடி ஆண்டவரின் வசனத்தை கேட்க இங்கு அமர்ந்திருக்கும் பிரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தேவனாகிய ஆண்டவரின் அருளினாலே என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாலை நேரத்தில் நற்செய்தி மாநாட்டில் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து பகிர ஆண்டவர் எனக்கு தந்ததாக இந்த ஸ்லாக்கியத்தை ஓர்த்து தேவனை துதிக்கின்றேன். ஒரு சின்ன கதையிலிருந்து ஆரம்பிக்க விரும்புகின்றேன். 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு வாலிபன் இருந்தான். அவன் பெயர் ஜான் நியூட்டன்.
அவன் ஒரு கொடூரமான அடிமை வியாபாரி. மனிதனை விலங்காக கன்று விலங்கு போல கருதி அதனை வியாபாரம் செய்தவன். ஆவிக்குரிய ரீதியிலும் ஒழுக்கமற்ற ரீதியிலும் அவன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கை முற்றிலும் இடிந்து கிடந்த மதிலை போல சிதந்து கிடந்ததாய ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய தாய் எலிசபெத் தன் மகன் சிறுவனாக இருக்கும் போதே முழங்கால் படியிட்டு அவனுக்காக கண்ணீரோட ஜெபித்தார்கள். என் மகன் ஒரு நாள் கர்த்தருடைய ஊழியத்தை அவன் செய்வான் என்று அவர் விசுவசித்தார். பிரியமானவர்களே, அந்த தாய் தன் மகன் வாலிபனாக மாறும் முன்பே இறந்து போனாலும் அந்த தாயார் கட்டினதான ஜெப மதில் இந்த வாலிபனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தது. 1748 மார்ச் மாதம் 10 ஜான் நியூட்டன் பயணம் செய்ததான கப்பல் நடுக்கடலில் ஒரு பயங்கரமான புயலில் சிக்கி மரண பயத்தில் அவன் கதறினான். இறை விசுவாசி அல்லாமல் இருந்ததான ஜான் நியூட்டன் அவன் அறியாமலே ஆண்டவரை நோக்கி இந்த மரண பீதியிலே அவன் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்கின்றார். ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யும் என்று ஆண்டவரின் சந்நிதியிலே அவன் அலறுகின்றான். ஒரு அடிமை வியாபாரி அவருடைய ஜெபத்தை தேவனாகிய ஆண்டவர் கேட்கிறார். இந்த அடிமை வியாபாரி தன் தாயாரின் ஜெபத்தினாலே தன்னுடைய ஜெபத்தினாலே பின்பு தேசம் போற்றும் தேவனுடைய பெரிய ஊழியக்காரனாக மாறினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசம் எங்கும் போற்றும் பெரிய ஊழியக்காரனாக இந்த அடிமை வியாபாரி மாறுகின்றான். அவர் எழுதின மிக ஃபேமஸான ஒரு பாடல் தான் அற்புதம் இயேசுவின் மகா கிருபை, அமேசிங் கிரேஸ் என்ற பாடலை அவர் நன்றியோடு கூடி எழுதியிருக்கின்றார். ஒரு மனிதனின் வாழ்க்கை எவ்வளவுதான் சிதைந்து போனாலும் ஒரு தாயாரின் கண்ணீர் கலந்ததான ஜெபத்தால் அதை மீண்டும் கட்டி எழுப்ப முடியும் என்று ஜான் நியூட்டன் ஒரு பெரிய சாட்சி சொல்கிறார். ஹல்லேலூயா. கண்ணீர் கடந்த ஒரு தாயாரின் ஜெபம் பெரிய காரியங்களை செய்கின்றன. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஜான் நியூட்டனின் வாழ்வில் அவரது தாயின் ஜெபம் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததோ அதுபோல நெகமியா என்ற ஒரு மனிதனின் ஜெபம் ஒரு தேசத்தின் சரித்திரத்திலே மாற்றுகின்றது. ஹல்லேலூயா. ஒரு தாயாரின் ஜெபம் நியூட்டனின் வாழ்க்கையை எப்படி மாற்றியதோ அதுபோல நெகமியாவின் ஜெபம் ஒரு சாதாரண மனிதனின் ஜெபம் ஒரு தேசத்தின் சரித்திரத்தையே மாற்றுகின்றது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நெகமியாவின் ஜெபத்தை குறித்து நாம் ஒருமித்து தியானிக்க போகின்றோம். 2 நாளைக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்து இருக்கிறது பின்னாடி தான் மார்த்தோமா சுவிசேஷ பிரசங்க சங்கத்தினுடைய அலுவலகம். அங்கே மன்றாடு ஜபத்திற்குரிய விண்ணப்ப கடிதாசிகள் கொடுக்கும் ஒரு இடம் இருக்கின்றது. ஒரு பெட்டி அங்க இருக்கு. நீங்க இதை முடிச்சு நீங்க பார்க்கலாம். எல்லா தினமும் அநேக ஜப குறிப்புகள் அங்கே கிடைக்கும். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நபர் அங்க நின்று கொண்டு ஜெபித்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். அவரிடம் நலம் விசாரித்த பொழுது அவர் சொன்னார், கடந்த வருடம் மாராமன் மாநாட்டிலே நான் பங்கெடுத்த பொழுது என் மனைவியார் கேன்சர் என்னும் வியாதியினாலே பாரப்பட்டார். மாராமன் மாநாட்டினுடைய ஜபத்தினாலே கேன்சர் என்னும் வியாதி என் மனைவியாரிடம் விட்டு மாறி தேவன் சௌக்கியம் தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் சுகம் தந்துட்டாரு, இனி எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொன்னார், இந்த வருடம் கேன்சர் வியாதியினால் அநேகர் பாரப்படுகிறார்கள், அவர்களுக்காக நான் ஜெபிக்க வந்தேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மனைவியார் மட்டுமல்ல,
இந்த வியாதியினால் பாரப்படும் எல்லாவரும் சுகம் பிராபிக்க வேண்டும் என்று அந்த நபர் பிரார்த்தனைக்காக வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவனிடம் எப்படி நாம் பேச வேண்டும் என்பதற்கு நெகமியா ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கின்றார். அவர் எடுத்த உடனே தன்னுடைய தேவைகளை கேட்கவில்லை, தேவனுடைய மகத்துவத்தை துதித்தார், அடோரேஷன். தன் பாவங்களை அறிக்கையிடுகிறார், கன்ஃபெஷன். பின்பே தன் விண்ணப்பத்தை ஆண்டவரின் திருசந்நிதியிலே ஒப்படைக்கிறார், பெட்டிஷன். எப்படி ஒரு ஜெபத்தில் நாம் கர்த்தரிடம் பேச வேண்டும் என்று நெகமியா ஒரு முன்மாதிரியாக இங்கே கூறுவது, முதலாவது தேவனுடைய மகத்துவத்தை துதிக்க வேண்டும், அடோரேஷன். இரண்டாவதாக தன் பாவங்களை அறிக்க வேண்டும், கன்ஃபெஷன். மூன்றாவதாக தன் விண்ணப்பத்தை ஆண்டவரின் திருசந்நிதியிலே ஒப்படைக்க வேண்டும், பெட்டிஷன். இதனை விளக்கமாக நாம் இன்று பார்க்க போகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சமூகத்திலும் அநேக நேரங்களிலே மதில்கள் இடிவடைந்த சூழ்நிலைகளிலே நாம் ஒவ்வொருத்தரும் சந்திக்கின்றோம் அல்லவா? அது உறவுகளின் விரிசலாக இருக்கலாம், பொருளாதார விரிசலாக இருக்கலாம், வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும் சோர்வாக இருக்கலாம். இச்சூழ்நிலை போல எருசலேமின் மதில்கள் இடிந்து கிடக்கின்றதை அறிந்த நெகமியா மிகவும் வேதனைப்படுகிறதாய் நாம் வேதாகமத்தில் காண்கின்றோம். இதை புரிவதற்கு இதன் வரலாற்று பின்னணியை நாம் பரிசோதிப்போம். 5ஆம் நூற்றாண்டில் பெர்ஷியா ராஜ்யத்தினுடைய அர்த்தசஷ்டாவு ராஜாவினுடைய காலத்தில் இந்த நிகழ்வு நடக்கின்றது. சூசாவில் மன்னர் அர்த்தசஷ்டாவு ராஜாவுக்கு பானபாத்திரக்காரராக நெகமியா பணியாற்றி கொண்டிருந்தார். என்னது இந்த பானபாத்திர வாககர்? ராஜாவினுடைய ஆகாரம் போஜனம் பண்ணுவதற்கு முன்பதாக அதில் விஷம் ஏதோ கலந்திருக்கிறதா என்று அறிவதற்கு அந்த பணியை ஆற்றி வந்தவர் இந்த நெகமியா. எப்ராய மொழியில் நெகமியா என்ற வார்த்தையின் அர்த்தம் இறைவனே எனக்கு ஆறுதல் என்பதாகும். யாஹ்வே இஸ் மை கம்ஃபர்டர். இறைவன் எனக்கு ஆறுதல். தன்னுடைய பெயர் போல இறைவன் ஒரு ஆறுதலாய் தன்னுடைய வாழ்க்கையிலே சாட்சியாக ஜீவித்தவர் நெகமியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கை கொடுத்துட்டு சொல்லுங்க, தேவன் எனது ஆறுதல். கை கொடுத்துட்டு சொல்லுங்க பார்ப்போம், தேவன் எனது ஆறுதல். தேவன் எனது ஆறுதல் என்று நெகமியா தன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய சாட்சியாக சொல்லி இருக்கின்றார். பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின் எருசலேமிற்கு திரும்பிய யூதர்கள் அண்டை நாட்டரின் எதிர்ப்பாலும் பாதுகாப்பற்ற நிலையில் மிகவும் வருத்தத்தில் ஆழ்ந்திருந்தார். ராஜாவின் அரண்மனையில் இருந்து நெகமியா தன்னுடைய மக்களின் அவல நிலையை காண்கின்றார். தன்னுடைய சகோதரன் அனானியும் மற்ற சகோதரர்களும் யூதாவிலிருந்து வந்து நெகமியாவினிடத்தில் சொல்லுகிறார்கள், எருசலேமின் கோட்டைகள் இடிந்து கிடந்தது, வாசல்கள் தீக்கு இரையாயின, எதிரிகளின் இகழ்வுக்கு அது காரணமாக தீர்ந்தது என்று அவர் கேட்கின்றார். இந்த அவல நிலையை கேட்டதாக நெகமியா கண்ணீர் வடித்து ஜெபிக்கின்றார். அந்த சூழ்நிலையில் நெகமியா துவண்டு போகவில்லை. அவர் தேவனின் சந்நிதியிலே தன்னைத்தானே தாழ்த்தி உபவாசத்தோடும் கண்ணீரோடும் கூடி ஜெபிக்கின்றார். ஹல்லேலூயா. தேவனின் சந்நிதியிலே கண்ணீரோடும் உபவாசத்தோடும் கூடி பிரார்த்திக்கின்ற நெகமியாவினை இந்த வேதாகம பகுதியில் நாம் பார்க்கின்றோம். அவருடைய ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்திற்கு தொடக்கமாக ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. அவருடைய சாதாரணப்பட்ட மனிதனின் ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்திற்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக மாறினது. அந்த ஜெபம் ஒரு தனி மனிதனின் அழுகை அல்ல. அந்த ஜெபம் அந்த தேசத்தை மறுசீரமைப்பிற்கான ஒரு அஸ்திபாரமாக மாறினது. இது ஒரு அழுகை அல்ல, ஒரு தேசத்தின் அஸ்திபாரமாக நெகமியாவின் ஜெபம் மாறினது. ஹல்லேலூயா. பாடல் கவிஞர் இவ்விதமாக பாடுகிறாரே, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஹல்லேலூயா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும்.
ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை. ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே இடிபாடுகள் வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? இந்த மதில்களை கட்டி எழுப்ப நெகமியாவின் ஜெபம் நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த முன்மாதிரியாகும். 3 முக்கிய குறிப்புகள் இந்த வேதாகம பகுதியில் நின்று உங்களிடம் பேச விரும்புகின்றேன். 1வது, உறவின் ஒருமை, உரிமையோடு வேண்டுதல். உறவின் ஒருமை, உரிமையோடு கூடி வேண்டுதல். The bond of relation, power of prayer of ownership. ஜெபம் என்பது சர்வவல்ல தேவனோடு கூட நாம் கொள்ளும் ஆழமான உறவின் வெளிப்பாடு. வெறும் கடமையாக அல்ல, உரிமையோடு கூடி நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வெறும் கடமையாக அல்ல, உரிமையோடு கூடி நாம் ஜெபம் செய்ய வேண்டும். இதற்கு ஆதாரமாக நெகமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் நாம் வாசிப்போம். பரலோகத்தின் தேவனே, உம்மை கோருகின்றேன், உடன்படிக்கையும் இரக்கத்தையும் காக்கிற மகத்துவமுள்ள பயங்கரமான தேவனே. இரக்கவும் பயங்கரமான மகத்துவமுள்ள தேவனே என்று நெகமியா ஜெபம் செய்கின்றார். ரோமர் 8வது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்கிறது, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், ஹல்லேலூயா. அப்பா என்று கூப்பிடத்தக்க ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நெகமியா தேவனுடைய மகத்துவத்தை அறிக்கையிட்ட அந்த வேளையிலே உடன்படிக்கையின் அடிப்படையில் உரிமையோடு கூடி ஜெபித்தார். நெகமியா உரிமையோடு கூடி ஜெபித்தார். விசுவாசிகளாய நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தினாலே தேவனுடைய பிள்ளையாக மாறினோம். அதனால் தான் நாம் பாடுகின்றோம், தாயும் தகப்பனும் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. பாடுங்க, தாயும் தகப்பனும் நீங்க தானே. ஆமென். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து, இயேசு நீங்க விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசம் இருக்கிறதா? இருக்கிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கை போராட்டங்களில் தனிமையாக உணரும் பொழுது உங்கள் ஜெபம் சோர்வடைந்து விடக்கூடாது. நீங்கள் பரலோக ராஜாவின் பிள்ளைகள் என்ற உறவின் ஒருமையை உணர்ந்து உரிமையோடு கூடி உங்கள் தேவனின் பிள்ளைகள் என்று கூறுங்கள். உங்கள் தேவன் மகத்துவம் உள்ளவர். உங்கள் தேவன் உடன்படிக்கை காக்கின்றவர். உங்கள் தேவன் மகத்துவம் உள்ளவர். உங்கள் தேவன் உடன்படிக்கை காக்கின்றவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக, உணர்வின் உரிமை, உண்மை, உண்மையோட அறிக்கை. உணர்வின் உண்மை, உண்மையோட அறிக்கை. The reality of emotion, sincere repentance. உடைந்த மதில்களை கட்டி எழுப்ப முதலில் நம்முடைய இதயம் உடைய வேண்டும். உடைந்த மதில்களை கட்டி எழுப்ப முதலில் நம்முடைய இருதயம் உடைய வேண்டும். இடிந்த மதில்களை கட்டி எழுப்ப உண்மையான மனம் திரும்புதல் அவசியம். பிரியமானவர்களே, உடைந்த மதில்களை கட்டி எழுப்ப மனம் திரும்புதல் அவசியம். அது நம் உணர்வுகளின் ஆழத்திலிருந்து நம்முடைய மனதுருக்கம் வர வேண்டும். நம்முடைய மனதின் ஆழத்திலிருந்து, உணர்விலிருந்து மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கின்றது. இதற்கு ஆதாரமாக நெகமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நெகமியா ஜெபிக்கின்றார், நானும்
என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். சங்கீதம் 51:17 சொல்லுகிறது, தேவனுக்கு பிரியமான பலிகள் நொறுங்குண்ட ஆவி, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் புறக்கணிப்பதில்லை. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் என்ன செய்கிறார்? புறக்கணிப்பதில்லை. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் ஒரு நாளும் புறக்கணிப்பதில்லை. நெகமியா இஸ்ரவேலின் பாவங்களை அறிக்கையிட்ட பொழுது தன்னையும் தன்னுடைய குடும்பத்தாரையும் அதிலிருந்து விலக்கி வைக்கவில்லை. உண்மையான மனம் திரும்புதல் என்பது மற்றவர்களை குற்றம் சாட்டுவதல்ல, மாறாக தனிப்பட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சமூகத்திலும் உங்கள் பாவங்களை உணர்வு பூர்வமாக அறிக்கையிட வேண்டும். உண்மையான மனம் திரும்புதல் என்பது மற்றுள்ளவர்களை குற்றம் சாட்டுவதல்ல, மாறாக தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சமூகத்திலும் உள்ள பாவங்களை உணர்வு பூர்வமாக தேவனுடைய சந்நிதியிலே அறிக்கையிட வேண்டும். நம் வாழ்வில் சோர்வும் தோல்வியும் நீடித்தால் அதற்கு ஆவிக்குரிய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் உண்மையான கண்ணீரோடும் நொறுங்குண்ட இருதயத்தோடும் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது தேவன் நம்மை சுத்திகரித்த இடிந்த நிலைகளை சீர்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் கைகளை கொடுங்களேன், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கை கொடுங்க, சொல்லுங்க, உண்மையான கண்ணீரோடும் நொறுங்குண்ட இருதயத்தோடும் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது தேவன் நம்மை சுத்திகரித்த இடிந்த நிலைகளை சீர்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக உரிமையின் உறுதி, வாக்கோடு போராடுதல். உரிமையின் உறுதி, வாக்கோடு போராடுதல். தி அத்தாரிட்டி ஆஃப் கிளைம், wrestling with the promise. வாக்கு தத்தங்களை ஜெபத்தில் பிடித்துக் கொள்வதுதான் ஒரு விசுவாசியின் பலம். நம்முடைய மிகப்பெரிய பலம் என்பது தேவன் நமக்கு தந்திருக்கின்றதாய வாக்கு தத்தங்கள். விசுவாச ஜெபம் என்பது தேவனுடைய வாக்கு தத்தங்களை சுட்டி காட்டி அதை நிறைவேற்றும்படி போராடுவதாகும். நெகமியா தேவனுடைய திருசந்நிதியிலே சும்மா முறையிடுதல, நீர் சொன்ன வார்த்தையை நினையும் ஆண்டவரே என்று தேவனுடைய வாக்குறுதியை பிடித்து கொண்ட நெகமியா ஜெபித்தார். தேவனுடைய வாக்குறுதியை பிடித்து கொண்ட நெகமியா ஜெபித்தார். இதற்கு ஆதாரமாக நெகமியாவின் புஸ்தகம் 1:8 நீர் உம்முடைய தாசனாகிய மோசைக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைவு தாரும். நீர் உம்முடைய தாசனாகிய மோசைக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைவு தாரும். மார்க் 11:24 சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டாலும் அவைகளை பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது எவைகளை கேட்டாலும் அவைகளை பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, நெகமியா தேவனுடைய வார்த்தையை நன்கு அறிந்திருந்தார். நெகமியா தேவனுடைய வார்த்தைகளை நன்கு அறிந்திருந்தார். நெகமியா 1:8-9 நீங்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனை கைக்கொண்டு என் கற்பனைகளை கைக்கொண்ட இந்த வாக்குறுதியை பற்றி கொண்டு நெகமியா ஜெபிக்கின்றார். பிரியமானவர்களே, உங்கள் சூழ்நிலைகள் நம்பிக்கையற்றதாக இருக்கலாம். வாழ்க்கையில் தோல்வி என்றும் பயம் நம்முடைய வாழ்க்கையை அழட்டலாம். ஆனால் வேதாகமத்தில் உள்ள வாக்கு தத்தங்களை எடுத்து, ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தையின்படி எனக்கு செய்யும் என்று உரிமையோடு கூடி போராடி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே
நீர் சொன்ன வார்த்தையின்படி எனக்கு செய்யும் என்று உரிமையோடு கூடி போராடி ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபித்தால் நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தவும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட நித்தவும் காத்து கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். மறுபடியும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கைகளை கொடுங்களேன். சொல்லுங்க, விசுவாசத்தினால் போராடும் ஜெபம் அற்புதம் செய்யும். விசுவாசத்தினால் போராடும் ஜெபம் அற்புதம் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வார்த்தைகளை நான் முடிக்கின்றேன். நெகமியாவின் ஜெபம் வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு தேசத்தின் தலைவிதியை மாற்றிய வல்லமை. 140 ஆண்டுகளாக இடிந்து கிடந்த எருசலேமின் மதில்கள் ஒரு மனிதனின் கண்ணீர் கலந்த ஜெபத்தினாலே வெறும் 52 நாட்களில் கட்டப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 140 ஆண்டுகளாக இடிந்து கிடந்த எருசலேமின் மதில்கள் ஒரு மனிதனின் கண்ணீர் கலந்த ஜெபத்தினாலே வெறும் 52 நாட்களிலே அது கட்டி முடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் இருக்கும் பிரச்சனைகள் இன்று உங்கள் முன்பில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் முழங்கால்கள் படியிடும் பொழுது தேவன் கால தாமதங்களை நீக்கி காரியங்களை விரைவுபடுத்தி உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெகமியா ராஜாவின் அரண்மனையில் உயர்ந்த பதவியில் இருந்த பொழுதிலும் தன் ஜனத்தின் இடிபாடுகளை கேட்ட பொழுது அதை குறித்து அவர் மிகவும் பாரமடைந்தார். இன்று நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், ஒரு மாணவராக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு பணியாளராக இருக்கலாம், இல்லதரசியாக இருக்கலாம், இவ்விதமாக இருந்தாலும் உடைந்த மதில்களை கட்ட தேவன் உங்களை தேடுகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைந்த மதில்களை கட்ட தேவன் உங்களை தேடுகின்றார். பிரியமானவர்களே, நெகமியாவு தன்னுடைய வாழ்க்கையிலே உரிமையோடு கூடி தன் பாவத்தை அறிக்கையிட்ட உணர்வோடு கூடி நெகமியா ஜெபம் செய்தார். அது ஒரு வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு தேசத்தின் தலைவிதியை மாற்றிய வல்லமையாக மாறிற்று. கண்ணுகளை மூடுவோம். அனைவரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஒரு நிமிடம் நம்மை தேவனின் சந்நிதியிலே அர்ப்பணிப்போம். வேற யாரையும் பார்க்க வேண்டாம். தேவன் உங்களை காண்கின்றார். தேவன் உங்கள் இருதயத்தை காண்கின்றார். தேவன் உன்னுடைய மனதினை காண்கின்றார். பரலோகத்தின் தேவனே, இன்று உடைந்த மதில்கள் இடிபாடுகளுக்கு நடுவே நின்று கொண்டிருக்கும் பொழுது உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய சந்நிதியிலே நாங்கள் வந்திருக்கின்றோம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல் நம்முடைய மனதிலே கை வைத்து நாம் பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே,
மனக்கவலைகள் தீர்ப்பாரே. பாடுவோம் மார்போடு தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல். எல்லாரும் கைகளை உயர்த்தி பாடுவோமா? ஒரு தாய் தேற்றுவது போல் லேலுயா லேலுயா. சத்தமாக பாடுவோம். லேலுயா லேலுயா. ஆண்டவரே, உறவின் உரிமையோடு கூட உம்மை அப்பா என்று அழைக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் போராட்டங்களில் நாங்கள் தனிமையானவர்கள் அல்ல. ஆண்டவரே, நான் தனிமையானவன் அல்ல என்று உணர செய்யும். ஆண்டவரே, உணர்வின் உண்மையோடு கூடி ஆண்டவரே எங்களை நாங்களே தாழ்த்தி எங்கள் மீறுதல்களை அறிக்கையிடுகின்றோம். உங்கள் நொறுங்குண்ட எங்கள் இருதயத்தை ஆண்டவரே சுத்திகரித்த மீண்டும் எங்களை கட்டி எழுப்பும். ஆண்டவரே, உரிமையின் உறுதியோடு கூடி உம்முடைய வாக்கு தத்தங்களை பற்றி கொள்கின்றோம். நீர் சொன்ன வார்த்தையின்படி எங்களுக்கு செய்யும் என்ற விசுவாசத்தோடு கூடி ஆண்டவரே நாங்கள் போராடுகின்றோம். ஆண்டவரே, இந்த பம்பை நதி கரையில் ஒரு தீர்மானத்தோடு கூடி வீடு திரும்புகின்றோம். எங்கள் குடும்பங்களிலும் திருச்சபையிலும் தேசத்திலும் இடிந்து கிடக்கின்ற ஆவிக்குரிய மதில்களை கட்டி எழுப்பும் நெகமியாக்களாக கர்த்தரே எங்களை மாற்றும். ஆண்டவரே, பரலோகத்தின் தேவன் எங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. ஆண்டவரே, இடிந்து கிடக்கும் ஆவிக்குரிய மதில்களை கட்டி எழுப்பும் நெகமியாக்களாக எங்களை மாற்றும் தேவனே. பரலோகத்தின் தேவனே, எங்களுக்காக இறங்கும் ஆண்டவரே. எங்கள் பாரத்தை காண்பீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில இறங்கி வாரும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரின் பரலோக தந்தையானவரே, தேவனே, எங்களுக்காக பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. சகலதும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரக்கமும் மகத்துவமுள்ள பயங்கரமான தேவனே, இயேசுப்பா, அருமையான இந்த மாலை பொழுதுக்கு நமக்கு நன்றி செலுத்தணும் பிதாவே. கர்த்தாவே, 131வது மாராமன் கன்வென்ஷனில் எங்கள் அனைவரும் அப்பா கர்த்தாவே, நீ ஒரு மனதோடு அப்பா கர்த்தாவே இந்த பந்தலில் கர்த்தாவே நீர் எங்களை கர்த்தாவே அமர வைத்த உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. அப்பா கர்த்தாவே, இன்று கர்த்தாவே மாலையில் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த கர்த்தாவே இந்த அருமையான கர்த்தாவே வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா கர்த்தாவே. வாழ்க்கையில் கர்த்தாவே சூழ்நிலைகள் கர்த்தாவே எங்களுக்கு எதிரியாக இருக்கும் போதப்பா கர்த்தாவே, சாத்தானின் சோதனைகள் அடிக்கடி கர்த்தாவே நெருங்கும் போதப்பா கர்த்தாவே, எப்படின்னு அப்பா கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே
கர்த்தாவே பலவிதமான கவலையோடு இருக்கும்போது அப்பா கர்த்தாவே எப்படியோடு கர்த்தாவே எப்படின்னு கர்த்தாவே நாங்கள் யோசிக்கும் போது கர்த்தாவே எங்கள் நடுவில் இறங்கி வந்து மகனே நீ கலங்க வேண்டாம், நொறுங்கின்ற ஹிருதயத்தோடு கர்த்தாவே நீ அவர வேண்டாம், உம்முடைய எல்லா கவலைகளையும் நான் கர்த்தாவே இன்னைக்கு கர்த்தாவே கர்த்தாவே எனக்காக அந்த கர்த்தாவே கால்வரி சிலுவையில் என் கவலையையும் என் நோயையும் என் பாரத்தையும் என் கண்ணீரையும் எனக்காக துடைத்தாப்பா கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையை எங்கள் உள்ளங்களை உம்முடைய கருத்தில் நாங்கள் இந்த கர்த்தாவே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா கர்த்தாவே. இந்த திருசபை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே கர்த்தாவே. விசுவாச கூட்டத்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா கர்த்தாவே. கடந்த நாட்களில் நீர் எங்களோடு பேசின ஆண்டவர் கர்த்தாவே. வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறும் போது ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் எங்கள் கர்த்தாவே கால்களுக்கு தீபமும் கர்த்தாவே எங்கள் பாதைக்கு ஒளியுமாய் இருக்க வேண்டும் அப்பா கர்த்தாவே. இன்னைக்கு கர்த்தாவே எங்களுக்கு வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த மகனை உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா கர்த்தாவே. இன்னும் அதிகமாக அப்பா உமக்காக கர்த்தாவே செயல்படும்படியாக மகனை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த கூட்டத்தில் வந்து அமர்ந்திருந்த அனைவரையும் வார்த்தைகள் கேட்ட அனைவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கும் கர்த்தாவே. நாங்கள் திரும்பும் போதப்பா கர்த்தாவே உம்முடைய கிருபை கர்த்தாவே எங்களோடு இருக்க வேண்டும், உம்முடைய வலங்கரம் கர்த்தாவே எங்களோடு இருக்க வேண்டும் கர்த்தாவே. திருசபையின் கர்த்தாவே ஒவ்வொரு ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு கர்த்தாவே எங்களுடைய பேராயர்களையும் எங்களுடைய போதகர்களையும் எங்களுடைய ஊழியக்காரங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் கர்த்தாவே. எங்களுடைய போக்குவரத்தில் உம்முடைய கர்த்தாவே ஒத்தாசை இருக்க வேண்டும், உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருக்க வேண்டும். எங்களை வழிநடத்தி தேற்றி தினந்தோறும் எங்களை அரவணைக்க வேண்டும் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையில் உடைந்த எல்லா அனுபவங்களையும் கர்த்தாவே கட்டித்தர வேண்டும் பிதாவே. சந்தோஷத்தோட சமாதானத்தோட வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய கிருபைகளை எங்கள் தாரும் இயேசுவினால் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரலோக பிதாவே, ஆமென். പിതാവായ ദേവരുടെ അൻപും കുമാരനാം ക്രിസ്തുവിൻ കൃപയും പരിശുദ്ധാവിയൻ കൂട്ടായ്മയും നാം എല്ലാവരോടും കൂടെ ഇപ്പോഴും എപ്പോഴും ഇരിപ്പതാകെ. ആമേൻ. താങ്ക് യു. ഗുഡ് നൈറ്റ്.